பேசிக்காக எனக்கு வந்து படம் வரைகிறது ரொம்ப பிடிக்கும். இந்த அடுப்பு கறி தான் வந்துட்டு என்னோட முதல் வண்ணம். கிராமத்தில் இருந்த பள்ளிக்கூட சுவர்கள், பால்வடி சுவர்கள், அதுக்கப்புறம் பஞ்சாயத்து அலுவலகங்கள், இதெல்லாம் தான் என்னுடைய ஓவிய பழகுவதற்கான எனக்கான ஒரு களம். இது மாதிரி ஓவியத்துக்கு படிக்கிறதுக்கு ஒரு கல்லூரி இருக்குதுன்றது எனக்கு லேட்டாக தெரியும். இதில் வந்து இது மாதிரி தோட்டாதாரின்னு ஒரு ஆர்ட் டைரக்டர் இருக்காரு, அவரில் அந்த காலேஜ் படித்தவரான். அப்போ நம்மளும் இந்த காலேஜ் படிச்சுட்டு அதே மாதிரி நம்ம அங்கே வந்துட்டு நீங்கள் கதை எழுதினாலும் பணம் பண்ணலாம், கவிதை எழுதினாலும் பணம் பண்ணலாம், பேசினே இருந்தாலும் பணம் பண்ணலான்றது இருக்குதுன்றதே மக்களுக்கு தெரியாது, அறியாமல் இருப்பாங்கல்ல. அதுதான் நான் எங்கே போனாலும் சொல்கிறது. ஏன் எதுக்கு பயன்படுத்துறீங்க? இது வந்து ஒரு கலைஞனோட ஒரு வேலையை எடுக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து. பெரிய விஷயமே இதில் இருக்கிற பெரிய எப்படி சொல்கிறது, பெரிய இழப்பே, அதாவது மேனுவலுக்கு இருக்கிற அந்த ஒரு மதிப்பு கண்டிப்பாக வந்துட்டு இன்னொரு விஷயத்துக்கு இருக்காது. ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டு ஒரு முதலாளிகிட்ட போகுது, உலகம் முழுக்க பெரிய பாதி கலைஞர்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கு. ஆர்ட் டைரக்ஷன் ஃபியூச்சரில் வந்துட்டு ஃபுல்லாக நடிகர்கள் மட்டும் நடித்தா போதும் அப்படின்ற சூழலுக்கு வந்து வணக்கம் சார். வணக்கம். காந்தா படம் பார்த்ததுக்கப்புறம் முதல்ல பார்த்தது என்னன்னா, படத்தோட ஆர்ட் டைரக்டர் யார் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு ஒர்க்காக இருந்தது. ஸோ முதல்ல இந்த காந்தா படத்துலேருந்து இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். காந்தா படத்துக்குள்ளே எப்படி உள்ள என்ட்ரானீங்க அண்ட் அந்த வேர்ல்டு எப்படி நீங்கள் செட் பண்ணீங்க? காந்தா படத்துக்குள்ளே அந்த டைரக்டர் தான் நான் ஃபோன் பண்ணார், செல்வமணி. அவர் இதுக்கு முன்னே அவரோட ஒரு பயோகிராஃபி ஒன்று டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு வீரப்பனோட, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் அதை டைரக்ஷன் பண்ணவர். அவரோட விஷுவல், அவரோட டைரக்ஷன், அவர் எப்படி வந்து சினிமாவை ட்ரீட் பண்ணுறாருன்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது அவர் ஃபோன் பண்ணார், இது மாதிரின்ட்டு சொன்னார். ஓகே, ஒரு படம் பண்ணேன்னா பண்ணலாமா அப்படின்ட்டு இப்போ பீரியடாக இருந்துச்சு. அந்த படம் பீரியடில் வந்து சினிமா பற்றின பீரியடுன்னும் போது நார்மலாக ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணுறதுக்கும் சினிமா பற்றின ஒரு பீரியட் பண்ணுறதுக்குமான ஒரு நிறைய வேறுபாடு இருக்குது. எனக்குமே அது புதுசாக இருந்துச்சு. அப்போது ரொம்ப சூப்பரான விஷயமா இருந்ததுன்னு ஓகே நான் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாயிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பீரியட் ஃபிலிம் ஆனால் முன்னாடி பண்ணியிருக்கிறீங்க. இப்போது கேப்டன் மில்லர்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பீரியட் ஃபிலிம் மாதிரி தான் இருந்தது. அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி சார்? டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணி மேபி லைக் சினிமாக்குள்ளே ஒரு உலகம் இருக்குது, இது டோட்டலாக ஒரு ஓப்பன் இல்லை. அதான் அதுக்கும் பீரியடு தான் ஒரு வேறுபாடாக இருக்கும்னு வச்சுக்கேன். இப்போ சார்பட்டாக வந்துட்டு வேற ஒரு பீரியட், வேற ஒரு காலகட்டம், இயராக வந்து 60s 50s. இது வந்துட்டு இப்போ காந்தா வந்துட்டு 40 30 60s இதுக்குள்ளே வரும்னு வச்சுக்கேன். அப்போது அந்த பொருட்கள் வந்து எந்த மாதிரியான பொருட்கள் இருக்கும், எந்த மாதிரியான பொருட்கள் இருக்காது, என்ன மாதிரி கலர், காஸ்டியூம்ஸ், முதல்ல ப்ராப்ஸாக என்ன மாதிரியான ப்ராப்ஸ் அங்கே இருக்கும் இருக்காதுன்றதை நம்ம அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் பெரிய விஷயமா இருக்கும். என்ன டைமில் என்ன உதாரணத்துக்கு பேப்பர், என்ன அந்த பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தினத்தந்தி இருக்குன்னா தினத்தந்தி எல்லா டைம்லேயுமே ஒரே ஃபாண்ட் அப்படியே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நியூஸ் வேறு ஒன்றா இருக்கும். ஒரு பேப்பர் வச்சுருக்காங்கன்னா அந்த பேப்பருக்குள்ளே அந்த டைமிங்கில் இருக்கிற நியூஸ், அந்த காலகட்டத்தில் என்ன ஒரு ஐகானிக்கான ஒரு இஷ்யூ என்னவாக இருந்தது, ஒரு இம்பார்ட்டண்டான பிரச்சனை, அப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, இதை வச்சே நம்ம சின்னதாக ஒரு நியூஸ் கிரியேட் பண்ணோம். அதில் ஒரு மேகசினில் வந்துட்டு அப்போ யார் பிரபலமாக இருந்த கதாநாயகி இருப்பாங்க, இது மாதிரிலாம் சின்னதாக நம்ம இது மாதிரிலாம் கொஞ்சம் அதான் பீரியட் தான் வேறுபடும். அதுக்கு வேறு ஒர்க் பண்ணணும், இதுக்கு வேறு ஒர்க் பண்ணணும். அதோட களம் வேறு, இதோட களம் வேறுனும் போது அந்த களத்துக்கும் கதைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தகவமைச்சுக்கிறது நம்மளுடைய வேலையாக இருக்கணும். சினிமா கெரியர்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிச்சிங்க அப்படின்றத நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த ஆர்ட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிங்க? இந்த மாதிரி ஆர்ட் டைரக்ஷனா இல்லை சம்திங் இந்த இன்டூ ஆர்ட் அப்படின்றது எப்படி வந்தீங்க உள்ள? எனக்கு அதான் பேசிக்காக எனக்கு வந்து படம் வரைகிறது ரொம்ப பிடிக்கும். பேசிக்கலி வந்துட்டு படம் வரைகிறதுன்றது என்னோட படிக்கிறது ஒரு ஸ்கூல் போகும்போது அங்கே ரொம்ப நம்மளை வந்து டீச் பண்ணிட்டே இருக்கும் பொழுது என்னடா ஏதோ பண்ணுறாங்க நம்மளை அப்படின்ட்டு ஒரு கம்ப்ரஸ் ஒரு வெறுப்பாகிட்டு ஒரு மன அழுத்தம் மாதிரி வருவாங்கன்னு வச்சுக்க. அப்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணும். அப்போ நான் படம் வரைய ஆரம்பிக்கிறேன். நான் சும்மா ஏதாவது பொம்மை போடுறது, அது நம்ம வீட்டு பக்கத்தெல்லாம் நம்ம ஒரு தாத்தா இருந்தார், எங்கள் சித்தப்பா படம் வரைவார், ஆறுமுகன் எங்கள் அப்பாவோட தம்பி. அவர் வீட்டில் சவுத்தெல்லாம் வரைஞ்சிட்டு இருப்பார், அதை பார்ப்பேன். அவர் நல்லா படம் வரைவார். ஒரு மாடு விவசாயம் ஏர் ஓட்டுற மாதிரிலாம் என்னென்னா பண்ணிட்டு இருப்பார், அதெல்லாம் நான் பார்ப்பேன். அதை பார்த்து வரைய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மணன்ட்டு எங்கள் தாத்தாவோட தம்பி, அவர் படம் வரைய அவர் வீட்டில் அதே மாதிரி சவுத்தில் படம் வரைஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் ஓவியர்கள் வந்துட்டு இப்போ படிக்காத இருப்பாங்க, அவங்களும் பெரிய ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பேப்பர் பென்சிலில் வரைகிறதுக்கான எந்த டூல் இருக்காது. அவங்க எல்லாம் வீட்டு சோத்தில் தான் அவங்க வீட்டு சோத்தில், அந்த கூரை வீடோட, அந்த கிராமங்களில் அப்போல்லாம் கூரை வீடு தானே, அப்போ இருக்கிற மண் சோத்தில் ஒரு தழை இருக்கும், தழையில் வந்து இந்த பச்சை தழையில் வந்துட்டு வரைவாங்க.
மண் சோத்தில் அந்த பச்சை தழை வந்துட்டு அது க்ரீனாகவே இருக்கும், கடைசி வரை நல்ல க்ரீனாகவே இருக்கும். அந்த பச்சை தழையில் வரைஞ்சி வைப்பாங்க எல்லாத்தையும். அதுதான் கலர் ஆக்சுவலாக. அப்போ அது மாதிரி நிறைய இந்த தாத்தா வரைவார். அதை மாதிரி எங்கள் சித்தப்பா ஆறுமுகன்றவர் அவரும் வரைவார். இப்போ இங்கேருந்து நான் எங்கள் ஆயா வீட்டுக்கு போகும்போது அவர் வரையதெல்லாம் பார்ப்பேன். இங்கே வந்து எங்கள் வீட்டு சோத்தில் இவர் வரைஞ்சி வச்சுருப்பார். இது ரொம்ப நம்மளுக்கு ஒரு தாக்கம் உருவாகுது. அதுக்கப்புறம் சிவான்னு ஒருத்தர் இறந்துட்டாப்புல, அவர் நல்லா வரைவாப்புல நம்ம ஊரில். அவர் பேப்பரில் வரைகிறத நான் பார்க்குறேன். அப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படி வரைகிறதுக்கான இன்ட்ரெஸ்ட். அப்போ அந்த பேப்பர் அந்த பென்சில் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள அவர் வரைகிறத பார்க்குறேன், அந்த நபர் வரைகிறத பார்க்குறேன். அவர் நல்லா வரைவார். அப்போவே அதை பார்க்குறேன். என்னன்னா அப்புறமா நான் வந்துட்டு வரைய ஆரம்பிக்கிறேன். வரைகிறேன்னா சின்னதாக ஒரு புக்கோட கேப் இருந்தாலுமே ஒரு லெசன் வந்துட்டு லெசனோட கேப்பில் ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். ஆமாம், லெசன் முடியும் போது அந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு ஒயிட் பேப்பரே கிடைக்காது எனக்கு அப்போலாம். அப்போ எனக்கு ஒரு நோட்டே கிடைக்காதுன்னு வச்சிங்களேன். ஒரு ஸ்லேட்டு பல்பம் இது மாதிரி இருக்கும்பொழுது அந்த பேஜில் கீழே ஒரு ஒயிட் இருக்கும். அதில் வந்துட்டு எனக்கு பேனா அந்த வயசில் வந்து ஒரு 5th வரலுமே வந்துட்டு ஆக்சுவலாக 4th வரலும் நினைக்கிறேன் சம்திங் எல்லாமே இந்த 5th வரலுமே கூட அந்த ஸ்லேட்டில் தான் எழுதுவாங்க கிராமத்தில். எனக்கு பேனா அப்படின்னா எங்கள் தாத்தா வந்துட்டு பிரபல ஜோதிடர். அவர் ஜோசியம் பார்ப்பார். அவர் கலராக பேனா வச்சுருப்பார். ஜாதகம் எழுதுவார். அந்த ஜாதகம் எழுதுறதுக்கு கலராக பேனா வச்சுருப்பார். ஒரு ரெட்டு ஆக்சுவலாக அப்போ கலர் பேனான்றது ரொம்ப ரேர். அதாவது அந்த டைமில் நான் சொல்கிறது வந்து 80s. ஓகே, 80களில் நான் வந்துட்டு படிக்கிறேன்னு வச்சுக்கேன். 85 89க்குள்ளே இதெல்லாம் நடக்கும். அப்போது அந்த கலர் பேனா கலர் இங்க்குன்னா அவர் வந்து இங்க் அந்த டேப்லெட் வச்சுருப்பார், ஒரு மாத்திரை. அதை தண்ணியில் போட்டு கரைச்சி அதை இங்காக போட்டு பண்ணுவார். நான் அவருக்கு தெரியாமலாம் அந்த பெண்ணை வந்துட்டு ஆட்டையை போட்டு எடுத்துன்னு போயிட்டு நான் அதில் வரைஞ்சிக்கின்னு இது பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் சுவத்தில் அப்பயே வந்து நான் போனால் கறி இருக்குல்ல, அடுப்பு கறி இருக்குல்ல, இந்த அடுப்பு கறி தான் வந்துட்டு என்னோட முதல் வண்ணம். பிளாக் கலர் தான் என்னோட வண்ணம். அடுப்பு கறி தான் என்னோட கலர். ஃபஸ்ட்டில் எனக்கு கையில் கிடைச்ச கலர் அந்த கருப்பு கலரும் கறி, அந்த அடுப்பு கறி, அந்த விறகுல இருக்கிற அந்த கறி துண்டு இருக்குல்ல, அது பார்த்தேன்னா அதுலேயே நான் தன்மையை கண்டுபிடிப்பேன். இது நல்லா எழுதும், இது நல்லா வரையும் அப்படின்னு. அப்படி ஒரு கறியை வந்து தான் எனக்கு சுவர்கள் வந்து கிராமத்தில் இருந்த பள்ளிக்கூட சுவர்கள், பால்வாடி சுவர்கள், அதுக்கப்புறம் பஞ்சாயத்து அலுவலகங்கள், இதெல்லாம் தான் என்னுடைய ஓவியம் பழகுவதற்கான எனக்கான ஒரு களம். அதை தாண்டி எங்கள் ஆயா வீடு கிராமத்திலே, எங்கள் ஆயா வீடு தான் கல் வீடு, கார வீடு. பெரிய கார சுவர் இருக்கும் எங்கள் ஆயா வீட்டுக்குள்ளே. வீடு எல்லாமே இருக்கேன். நான் வீட்டுக்குள்ளே எல்லா இடத்தையும் வரைஞ்சி வச்சுன்னே இருப்பேன். ஏதாவது ஒன்று வரைஞ்சினே இருப்பேன். ரஜினி ப்ராக்டிஸ் பண்ணுறது உள்ள ரஜினி தான் ஈஸியாக நான் வரைவேன். அப்போது ரஜினியை வரைவேன். அதுக்கப்புறம் ஏதாவது சாமி படம் வரைகிறது, இது மாதிரி ஏதாவது வரைஞ்சினே. இது இப்போது வரையும் பொழுது இப்போ ஒரு குழந்தை வந்துட்டு படிக்குதா இல்லை என்ன வேலை செய்யுதுன்னு பார்ப்பாங்கல்ல. அப்போது எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் அந்த வரைகிறத பார்த்துட்டு எங்கள் அப்பாலாம் வந்துட்டு என்னடா படிக்காத இது மாதிரி பண்ணுற அப்படி கேட்குறேன். எல்லோரும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை வந்து எங்கள் அப்பா வந்துட்டு இப்போ எல்லாருக்கிட்டையும் என் பையன் பாரு இப்படி வரைகிறான் அப்படி வரைகிறான்னு சும்மா நல்லா வரையினாலும் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டே இருப்பார். அப்போ இது வந்து எங்கேயுமே நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணாத ஒரு மூமெண்ட் நடக்கும்போது நம்மளுக்குள்ள அந்த ஒரு ஆர்ட் வந்துட்டு வளர்ந்துட்டே இருக்குது. தெருக்கூத்துலாம் எங்கள் ஊரில் வந்துட்டு ரொம்ப பிரபலம். அப்போ தெருக்கூத்து ஆடும்போது கூத்தோட அவங்க போட்டுன்னு வர வண்ணங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்குள்ள வேற ஒரு உளவியல் ஆகி அந்த கூத்து வேஷங்களை வரைகிறது. ஸ்லேட்டில் நம்மளை எதெல்லாம் நம்மளை வந்து பாதிக்குதோ அதெல்லாம் வந்துட்டு ஓவியமாக வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கிறது. இப்படி கடவுள்களோடையும் கதாநாயகர்களோடையும் கூத்து கதாபாத்திரங்களோடையும் நம்மளுடைய ஓவியத்தை வந்துட்டு நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்படி ஓவியனா நம்ம ஆகும்போது அடுத்து இப்போ படிக்கிறத இதுவான போது இது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. இப்போ படிச்சுட்டு வரும்போது சும்மா இது ரொம்ப நம்மளுக்கு பிடிச்ச வேலையாக இருக்குது. உங்களை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியாது. ஆமாம், என்ன வந்து இப்போ மற்றவங்களது என்னை தனியாக காட்டவும் முடியுது. அவன் படம் வரைகிறான்டா, இது போய் எனக்கு ரஜினி வரைஞ்சி கொடுறா, இதை வரைஞ்சி கொடுறா, விஜய் இப்படிலாம் கேட்பாங்க. இந்த ரெக்கார்டு வரைஞ்சி கொடுடுவாங்க. இது எப்படி சார் டிசைட் பண்ணி? ஏன்னா ஓகே ஸ்கூலில் வந்து நம்ம வரைகிறது எல்லாமே இருக்காங்க. இது இப்போ என் கூட படித்தவங்களுமே சிலர் வந்து அந்த ஓவியம் வரைவாங்க. பட் அதுக்கப்புறம் காலேஜ்னு போகும்போது அவங்க அந்த டாக்டர் ஆகிடணும் இல்லை இன்ஜினியர் ஆகிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கெரியர் போகும்போது ஆர்ட்டுக்குள்ளே என்னால் போக முடியும் அப்படின்ற ஒரு கேட் உங்களுக்கு ஓப்பன் ஆனது எப்படி? எந்த மாதிரி எப்படி ஓப்பன் ஆச்சு? இப்போ நம்மளுக்கு வரைகிறது பிடிச்சிட்டே இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ அதே டைமில் ஒரு 10th 12th வரலுமே படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா நம்மளுக்கு போதிச்சுட்டே இருப்பாங்க. அப்பப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டோ ஏதாவது ஒரு சம்பவமாக நம்மளை அதை வந்து ஓவியம் சார்ந்த விஷயத்த நம்மளுக்கு இருக்கிற ஒரு தனித்தன்மையை குறிப்பிட்டு ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில வாத்தியார்கள் நம்மளுக்கு வந்துட்டு எந்த மாதிரி இப்போ இந்த பையன் நல்லா வரைகிறானே அப்படின்ட்டு ஒரு விஷயம் நடக்கும். அப்போ நான் இதை மாதிரி +2 வந்துட்டு நான் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நான் வரைஞ்சிட்டு இருப்பேன்.
போர்டுலாம் ஏதாவது வரைஞ்சி வச்சிருவேன். வந்து பார்த்துட்டு யாரா வரைஞ்சிது, அப்புறம் வந்து இவன் தான் சார் நல்லா வரையிறடா அப்படின்ட்டு. அப்போ நம்மளுக்கு ஓகே சூப்பர். அப்போ கிளாஸில் எல்லா பொண்ணுங்க கிண்ணுங்க எல்லாருமே வந்து நம்மளை இது பண்ணுவாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ ஒரு வாத்தியார் அங்கே வந்துட்டு மோகன் அப்படின்ட்டு ஒரு டிராயிங் மாஸ்டர், இன்னமும் அந்த வாத்தியார் ரிட்டையர்ட் ஆகாமல் இருக்காரு. ஓகே. திண்டிவனத்தில் வால்டர் ஸ்கூலில். அவர் தான் ஒன்று சொல்கிறாரு, டேய் நாங்களாம் இப்போ இந்த இதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. இது வரைகிறதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது, நானும் அதான் படித்தேன். அவர் தான் வந்துட்டு இது மாதிரி ஒரு இதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது, இது படித்தா இது மாதிரி ஆகலாம். எனக்கு முதல்ல அந்த மாதிரி ஒரு வாத்தியார் ஆகிடலான்னு தான் ஒரு ஐடியா எனக்கு. ஓகே, நீ படிச்சுட்டு டிராயிங் டீச்சர் அந்த மாதிரி பண்ணலாம், ஏன்னா நம்மளுக்கு அதான வருது நல்லா அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு மைண்ட் செட்டு. எனக்கு வந்துட்டு பள்ளிக்கூடம் போகும்போது வரும்போதும் எனக்கு அந்த போர்டுகளை பார்த்துன்னு போகிறது தான் வேலையாக எனக்கு. கடையில் இருக்கிற போர்டெலாம் இவங்க நல்லா வரைஞ்சிருக்கிறாரு, இந்த ஆர்டிஸ்ட்டு இவன் நல்லா எழுதி ஸ்கூல் படிக்கும்போது. ஆமாம், ஸ்கூல் படிக்கும்போது அது பெரிய அது ஒரு பயங்கரமான போதை. உண்மையிலே அதெல்லாம் இப்போ இல்லையே, இப்போலாம் யாரும் அனுபவிக்க முடியல இப்போ இருக்கிற ஓவியர்கள்லாம். அது ஏன்னா ஒவ்வொருத்தரும் வேற ஒரு ஸ்டைலில் வரைஞ்சிருக்கு. இப்போ எல்லாமே டிஜிட்டல் போர்டு ஆயிடுச்சுல. ஆமாம், ரொம்ப போராக இருக்குல்ல இதெல்லாம் பார்க்கும்போது. அப்போ ஒரு படைப்பாளியினுடைய படைப்பும் வந்து ஷோவில் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும். ஒரு கடையில் ஒரு எக்ஸிபிஷன் பார்ப்போம் நான். அதுவே ஒரு ஆர்ட் கேலரி. ஆமாம், அப்படியே இந்த தமிழ்நாடு லாட்டரிக்கு வந்துட்டு ஃபுல்லாக ரஜினி தான் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இப்போ ரஜினி வந்து அப்படி ரசித்து வரைஞ்சிருப்பாங்க. அந்த கலர் பயன்படுத்துகிற விதம் இதெல்லாம் பார்ப்போம். அசோக்னு ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப சூப்பராக வரைவார் திண்டிவனத்தில், ரொம்ப லைவாக வரைவாப்புல. இது மாதிரிலாம் வந்துட்டு ஓவியம் வந்து நம்மளுக்கு பரிச்சை ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி படிக்கிறதும் முக்கியன்ற மாதிரி ஒரு சில டீம் சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ நான் படிக்கிறது வந்து என்னடான்ட்டு நான் காமர்ஸ் குரூப் தான் படித்தேன். அவரேஜாக படிக்கிற ஆள் தான். 10th வந்துட்டு கம்மி மார்க்கு. அப்படியே ஒரு காமர்ஸ் எனக்கு விருப்பம் கிடையாது. பெரிய அக்கௌண்ட்ஸு மேக்ஸு சயின்ஸ்லாம் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. சயின்ஸ் குரூப் கிடச்சிது நான் வேணான்ட்டு நான் அக்கௌண்ட்ஸ் தான் படித்தேன். இன்னும் நல்ல படம் வரைய தெரிஞ்சா போதும் அவங்க சயின்ஸ் குரூப் போக சொல்லுவாங்க. வரையறதுக்கு உனக்கு நல்ல மார்க் எடுக்கிறே போடா, எனக்கு பிராக்டிக்கல் நல்ல ஈஸியா வரைஞ்சு மார்க் எடுத்துடலாம்டா. ஆனா அதை படிக்கணும்னு ஒரு விஷயம் எனக்கு அப்பயே தெரியும். இந்த ஜோக்கே வேணாம் நம்மளுக்கு. நான் போய் இதில் நான் வந்து முதல்ல ஓவியம், அதுக்கப்புறம் டிடிஎட் படிக்கிறது. அப்புறமா பார்த்தா என் சுரேஷ்குமார் சொன்னல, எங்க கசின், எங்க பெரியப்பா பையன். அப்புறம் பார்த்தா எனக்கு அவன் வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்ல இங்கே படிச்சு நிற்கிறான். ஓகே, இங்க அவன் அதுக்கப்புறம் எனக்கு அவனும் நல்லா வரைவான். இப்போ ஊருக்குலாம் வந்து வரைஞ்சுன்னு இருப்பான். அவன் இங்கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் படிக்கிறான். அப்போ காலேஜ் இது மாதிரி ஓவியத்துக்கு படிக்கிறதுக்கு ஒரு கல்லூரி இருக்குதுன்றது எனக்கு லேட்டாக தெரியுது. 11th 12th தான் தெரியுது உங்களுக்கு? 11th 12th தெரியுது. ஓகே. ஆனால் அதை என்ன டைம் எப்படி சேரணும்லாம் எனக்கு தெரியல. நான் வந்து இங்கே வரேன், அவனா சொல்கிறான் என்ன பயங்காட்டி விட்றான், டே அது வந்து அப்படி இப்படி இந்த காலேஜில் வந்து அப்படி பண்ண இப்படி பண்ணும். அவன் என்ன சொல்கிறான்னா என்கிட்ட அதுக்கு வந்து நிறைய செலவாகும் சேர்றதுக்கு. கவர்மெண்ட் காலேஜ், அது கவர்மெண்ட் ஃபீஸு. இவே தான் நாங்கள் ஊரில் பிச்சை எடுக்கிற மாதிரியே சொல்லுறாங்களே. ஊரில் நாங்கள் கிராமத்துலனால அவங்கள்ட்ட காசு இருக்காது நினச்சி நான் போல இருக்கு. அப்புறம் இது பண்ணிவிட்டு அந்த காலேஜ் முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் அட்டன் பண்ணி என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கல்லூரி சேர்ந்த அப்புறம் அப்போ தான் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, இதுக்குள்ளே போனான்னுக்கும் போதே நான் சினிமாவுக்கு ரெடி ஆகிட்டேன். ஓகே. நம்ம வந்து சினிமாவுக்கு தான் போகணும். அதில் வந்து இது மாதிரி தோட்டாதாரின்னு ஒரு ஆர்ட் டைரக்டர் இருக்காரு, அவரில் இந்த காலேஜ் படிச்சு வரலாம். அப்போ நம்மளும் இந்த காலேஜ் படிச்சுட்டு அதே மாதிரி நம்ம அங்கே வந்துட்டு ஆர்ட் டைரக்டர் ஆகணும்ட்டு நான் அந்த மைண்ட் செட்டில் தான் படிக்கிறேன். அங்கே ஒரு விஷயம், ஓகே இங்கே ஒரு கெரியர் இருக்குது நமக்கு, இப்படி ஒரு அப்படின்ற ஒரு இது கிடைக்கும். ஆமாம், அதான் அதாவது படம் வரைஞ்சா அதாவது ஊரில் எல்லாமே படம் வரைஞ்சாலே இவன் கெட்டு போடுவான்னு சொல்லுவாங்க. படிக்காத படம் வரைகிறான், பாட்டு பாடுறான். அப்படி கிடையாது. படம் வரைஞ்சாலும் இங்கே பணம் பண்ணலாம், பாட்டு பாடினாலும் பணம் பண்ணலாம், நீங்கள் கதை எழுதினாலும் பணம் பண்ணலாம், கவிதை எழுதினாலும் பணம் பண்ணலாம், பேசினே இருந்தாலும் பணம் பண்ணலான்றது இருக்குதுன்றதே மக்களுக்கு தெரியாது, அறியாமல் இருப்பாங்கல்ல. அதுதான் நான் எங்கே போனாலும் சொல்கிறது. நீங்கள் அது எதுவும் படிக்கிறதுன்றது அது ஒரு கலை, அது யாருக்கு வருமா அவ்வளோதான் வரும். அதுக்காக அது வரலன்னு எதுவுமே வரலன்னு அர்த்தம் கிடையாது. ஏதாவது ஒன்று வரும் யாருக்காவது, அதில் எக்ஸ்பெக்ட் ஆகலான்றதான் என்னுடைய இது. அப்படி உருவான ஆள் தான் நம்மலாம். ஓகே, ரைட். இப்போ நீங்கள் பேசும்போது சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. என்னென்னா ஊரில் வந்து எனக்கு ஒவ்வொரு கடையில் உள்ள ஒரு போர்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். அதாவது என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. குறிப்பாக நீங்கள் அங்கே சொன்ன ஒரு ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கும்போது அவர் யூஸ் பண்ணுறது அவ்வளோ யூனிக்னஸாக இருக்கும், அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் போர்டாக மாறுறது நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ ஏஐ வர ஆரம்பிச்சிருது. இப்போது ஏஐக்கும் இந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஏஐ எதுக்கு பயன்படுத்துறீங்க? இது வந்து ஒரு கலைஞனோட ஒரு வேலையை எடுக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? ஏஐ மூலமாக ஆர்ட்டை கிரியேட் பண்ணுறது. இன்னும் பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ ஐபிஎல் கிரிக்கெட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஐபிஎல் டீம் வரணும்னா ஏஐ மூலமாக ஆர்ட்டை கிரியேட் பண்ணி அவங்க போஸ்ட் பண்ணுறதுனால நம்ம பார்க்க முடியுது. ஏஐ ஆர்ட் இப்போ எங்கே போனால் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு ஆர்டிஸ்ட் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அது வந்து பெரிய ட்ராபேக் தான். அது பெரிய, அதாவது ஒரு எப்பயுமே வந்துட்டு ஒரு தொழிலில் ஒரு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த அப்டேட் ஆகும்போது அந்த தொழிலை அப்டேட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு நபருக்கு நாலேஜ் இருக்கணும்.
அது வந்துட்டு அப்படிதான் வச்சுக்கலாம். அதெல்லாம் அகாடமியாக இருக்கும் பொழுது அதை கற்றுக்கிறதுக்கான அறிவு படிச்சிருக்கணும். ஒன்று அந்த படிப்பு சார்ந்து இருக்கும் பொழுது இப்போ ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கனா அதுக்கு ஏஐக்கு அப்டேட் ஆகிற மாதிரியான ஒரு நாலேஜ் இருக்கணும். அது ஒரு கல்வி சார்ந்த விஷயத்தில் அதை நம்ம கரெக்டாக இருக்கணும் வச்சுக்கலாம். ஒரு படிப்பு எஜுகேஷன் அது சார்ந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கும். ஓவியமும் எஜுகேட்டடாக ஆகும் பொழுது இப்போ இதில் வந்து எஜுகேஷனில் அதாவது ஒரு முறை கல்வி முறையாகவே ஓவியத்தை பயில்றதும் ஒன்று இருக்குது. ஓவியம் என்பது கல்வியாக மட்டுமே இல்லாமல் ஆக்சுவலாக அப்படி வர்றது கிடையாது. ஓவியம் என்பது ஒரு ஃப்ரீ மனநிலையிலேருந்து வந்து ஒரு கலைஞனா ஃப்ரீ மைண்ட்லேருந்து தான் வரும். அது படிக்காதவனுக்கும் வரும். ஒன்றுமே ஒரு எழுத்து கூட தெரியாதவனு கூட அந்த ஓவியம் வரும். ஓகேவா? அவன் அதில் வந்து அவன் மேனுவலாக தான் அவன் ஸ்கில்லை காமிச்சிட்டு இருப்பான். ரோட்டில் கூட வரைவான் அவன். அது வந்து அவன் படிக்காதவன். ஆனால் அது எப்படி பாராட்டணும். ஆனால் அவனால் எப்படி அப்டேட் ஆக முடியும்னு ஒன்று இருக்குல்ல, அது ஆக முடியாது. அதுதான் இதில் வந்து பெரிய விஷயமே. இதில் இருக்கிற பெரிய எப்படி சொல்றது பெரிய இழப்பே அதுதான். இதில் உதாரணத்துக்கு நான் சொன்னேன்ல, அதாவது நிறைய ஒரு நல்ல வரைகிறவன்லாம் நான் அதான் நம்ம அசோக்னு ஒரு ஆர்டிஸ்ட். ஓகேவா? அவர்லாம் நான் ஹீரோ மாதிரி பார்த்துருக்கேன். திண்டிவனத்தில் வந்துட்டு ஒரு நல்ல சூப்பரான ஆர்டிஸ்ட். நல்லா அப்படியே பயங்கர ரியலிஸ்டிக்காக வரைவார். கலரே வந்துட்டு ஒரு யதார்த்தமான கலரை தான் கையாளுவார் அவர். அந்த மாதிரி ஓவியர் அப்படி கூட்டமாக நின்று பார்ப்பாங்க அவர் வரைகிறத. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் அது அந்த கொரில்லா பவுடரில் பிளாக் பவுடரில் ஒன்று வரைவார். அவ்வளோ பென்சிலில் வரைகிற மாதிரி இருக்கும் வாலில். அவரை திடீர்னு ஒரு நாள் நான் காலேஜெலாம் முடிச்சுட்டு ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பேக்கில் ஷார்ட்னு வச்சுக்கேன். ஒரு சினிமா மாதிரியே கூட வச்சுக்கலாம். ஒருத்தர் ஒரு டவல் இப்படி போட்டு கீழே உட்காந்துன்னு ஒரு பிசிஓன்னு எழுதினுக்கிறாப்புல தனியாக உட்காந்து டெலிஃபோன் பூத்தில் ஒரு ஆள் யாரோ ஒரு ஆள் சம்திங் ஒரு கலர் வச்சுட்டு எடுத்தது இல்லை. அப்படியே நான் போயிட்டு முன்னே போய் பார்க்குறேன். அது அசோக் அவர் உட்காந்து எழுதி நிற்கிறாப்புல. ஓகேவா? இப்போ அந்த பிசிஓவுக்கு அந்த டைம் வந்தால் பிசிஓ அவர் எழுதிருக்க மாட்டார். அவன் கூட கிளாஸ் யாரப்போ அந்த கடையில் போயிட்டு வாடா போடா அப்படின்னு இருப்பாப்புல. ஓகேவா? இப்போ அந்த அந்த டைம்ல ஃப்ளெக்ஸோட அந்த புரட்சி ரொம்ப அதோட இது ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்குதுல்ல. எல்லாமே சைன் போர்டு எல்லாமே போச்சு, எதுவுமே இல்லை அப்படின்னும் போது அந்த பிசிஓவை அவரே போய் எழுத வேண்டிய சூழல் இருக்கு. அதனுடைய தரம் அதோட வேல்யூ எல்லாம் குறைஞ்சி அவரே போய் எழுது. அவரோட கிரியேட்டிவிட்டிக்கு இப்போ இடம் இல்லை. இல்லை அவர் கிரியேட்டிவிட்டிக்கு இடம் இல்லைன்னு தாண்டி அவருக்கு வாழ்நிலைக்கு எது இடம். கிரியேட்டிவிட்டி அவருக்கு வந்துட்டு கிரியேட்டிவிட்டின்றது நான் பணம். கிரியேட்டிவிட்டியை விடுங்க, அது வந்துட்டு சும்மா அது கிரியேட்டிவிட்டி வச்சு நம்ம பொழப்பு நடத்த முடியாது இல்லை. எதுவாக இருந்தாலும் இங்கே வயிறு இருக்குது, சாப்பிடணும், இதெல்லாம் இருக்குது இல்லை. கிரியேட்டிவிட்டியை விட்டுருவோம். ரெண்டாவது தான் கிரியேட்டிவிட்டி. அவர் ஒரு டெய்லி பொழப்பு நடத்துறதுக்கு ஒரு வேலை இருக்கணும்ல. அந்த வேலை இல்லைன்ற அவரே உட்காந்து எழுதினீங்கன்னா எனக்கு ரொம்ப அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அப்படியே பார்த்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னால் அப்படி ஒரு ஆள் இப்படி உட்காந்து எழுதிக்கிறாருன்ட்டு அது ரொம்ப அப்போ அவர் வந்துட்டு என்னன்னா அவரால் வந்துட்டு போயிட்டு அந்த ஃப்ளெக்ஸுக்கு அடாப்ட் ஆக முடியல. ஓகே, ஃப்ளெக்ஸில் போயிட்டு டிசைன் பண்ணி ஃபோட்டோஷாப் கற்றுக்கின்னு ஃப்ளெக்ஸு டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் அதாவது அந்த மிஷின் வச்சு ஓட்டுற அளவுக்கு அவருக்கு அந்த வருமானம் கிடையாது. அவ்வளோ அளவுக்கு அவர் ஒரு பெரிய பொருளாதாரத்தை சம்பாதிச்சு வைக்கக்கூடிய ஆளாக கூட இருந்திருக்க மாட்டார். அப்போ அவருக்கு அது அப்படியே டக்குன்னு முதலாளி கையில் போகுது. அந்த டெக்னிக்கு அப்படியே முதலாளிகள்கிட்ட ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டு ஒரு முதலாளிகிட்ட போகுது. அப்போ அவன் ஒரு கடை போட்டு ஒரு ஃபோட்டோஷாப் யாராவது தெரிஞ்ச டிசைனர் போட்டு அப்படி வச்சுன்னு ஏதாவது போட்டுக்கிது எதாவது தேய்ச்சி கிச்சு வச்சுக்கின்னு டிஜிட்டல் பெயிண்டிங் அப்படி ஒன்று கூப்பிட்டு வந்து ஃபோட்டோ மேலேயே வச்சு ஏதாவது தேய்ச்சி கிச்சு இது பெயிண்டிங் டிஜிட்டல் பெயிண்டிங்னு இப்படிலாம் ஒரு ஏமாத்து வேலை அதாவது மேனுவலுக்கு இருக்கிற ஒரு அந்த வேல்யூ அந்த ஒரு மதிப்பு கண்டிப்பாக வந்துட்டு இன்னொரு விஷயத்துக்கு இருக்காது. இந்த ஒரு மிஷினுக்கு ஒரு அது மிஷின் தானே, ஏஐ கூட கிடையாது. நான் எத்தனை ஏஐ வந்தால் கூட அது வந்து மேனுவலாக ஒரு ஒர்க் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து நிகர் எதுவும் கிடையாது. ஆனால் அதுக்காக டெக்னாலஜி வரவும் கூடாதுன்றதுலாம் கிடையாது. இந்த டெக்னாலஜி வர்றதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதை எதுக்கு பயன்படுத்தணும் அதுக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரியான இது மாதிரியான ஒரு ஓவியம் சார்ந்த ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டில் அது வந்து அது ஆக்சுவலாக இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஆனால் ஒரு செட்டப்பான ஒரு இது இருந்துட்டு ஓவியத்துக்கு எப்பயுமே அழிவு கிடையாது. ஓவியம் அதாவது ஒரு கேன்வாஸில் வரைகிறதுக்கு ஒரு வாட்டர் கலரில் பண்ணுறதுக்கு ஒரு அக்ரிலிக்கில் பண்ணுறதுக்கு எப்பயுமே அழிவு இருக்காது. ஏன்னா எப்பயுமே நம்ம வந்துட்டு ஒரு பியூரிட்டி தான் நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஒரு ஆர்ஜினிக்கான விஷயத்த ஒரு ரூட்டடான விஷயத்த தான் நம்ம அதுக்கு வேல்யூ அதிகம். அப்போ அது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அது யார் பண்ண வேண்டாம்னா அதை வந்துட்டு ஒரு எஜுகேட்டடாக இருக்கிறவங்க தான் அதையும் பண்ணிட்டு இருப்பான். நான் சொல்கிறது சும்மா ஒரு 10வது 8வது படித்தவனே ஓவியத்தை நல்லா வரையறவனா இருப்பான். அவனுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது. அவன் எப்படி போய் அவனுக்கானதெல்லாம் அது போயிடுச்சுன்ற அந்த டிஜிட்டல் வந்தும் இப்போ டிஜிட்டலில் தாண்டி இப்போ டிஜிட்டலில் காலி பண்ணது ஏஐ. ஆமாம், இப்போ ஓகேவா, ஃபோட்டோஷாப் எல்லாமே இப்போ ஃபோட்டோஷாப்லாம் நீ தூக்கி மூடினா சாஃப்ட்வேரே மூடினா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது வந்தப்போ இப்போ இந்த அனிமேஷன் பண்ணுறவன் எல்லாரும் வந்து பார்த்து வேறு மாதிரி இருந்தான். இப்போ அனிமேஷன் பண்ணுறவன் அதுக்கப்புறம் மாடல் பண்ணுறவன்
சிஜி கிராபிக்ஸ் பண்றோம்லாம் என்ன பண்றதுன்னு தெரியும். ஏஐ பார்த்து பயம் வருது இப்போ. பயம் வருது இல்ல, மூடு பார்ப்போம், மூடிட வேண்டியதான் நீங்க. ஓகேவா? ஆனா அந்த ஏஐல வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் தன்மை இருக்கு. அது ஒன்றும் அது சரியாகவும் பண்றதுக்கு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கேன். ஆனா அது சரியா இருக்காது, எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டாவோ தெரியல. ஆனா அது ஒரு பாதிப்பு, பெரிய இழப்பு தான். உலகம் முழுக்க பெரிய பாதி கலைஞர்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கு அதனால. ஆமா ஆமா ஆமா. அதுல ஆர்ட் ஃபீல்டுல அது ஒரு பெரிய பாதிப்பு. ஆமா ஆமா, ஆர்ட் ஃபீல்டு மட்டும் கிடையாது, எல்லா ஃபீல்டுக்கும் அது வந்துட்டு பெரிய இதுதான். இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, கிட்டத்தட்ட அதுல தான் நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா டிஜிட்டல் போர்ட்ஸே இருக்கிற இந்த காலத்துலயும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லயோ இல்ல ஒரு மேம்பாலங்கள்லயோ சப்வேஸ்லயோ ஆர்ட் வர்றதை பார்க்க முடியும் நம்மளால. அது எப்படி பாக்குறீங்க? அது எப்படின்னா, ஆக்சுவலா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஆர்டிஸ்ட் எடுப்பாங்க வேலைக்கு. ரயில்வேவில் ஆர்டிஸ்ட் வேலைக்கு எடுப்பாங்க. இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு ஆர்டிஸ்ட் வேலைக்கு எடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அவங்க எழுதினுங்கிறது இனிமே எடுக்க மாட்டாங்க, போஸ்ட் போட்டு தான் ஓட்டுருவாங்க பாருங்க. அவங்க இருப்பாங்க, ரிட்டையர்ட் ஆகாம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாம். அதனாலதான் நீங்க பாக்குறீங்க அதெல்லாம். ஓகேவா? இப்போ வர காலகட்டத்தில் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வேலையை எடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. எங்கேயா போயிட்டு கடையில், பிரைவேட் கடையில் போயிட்டு கொடுத்து பிரிண்ட்டை போட்டு ஓட்டிட்டு. இப்போ பஸ்ஸில் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் எழுதி தான் பார்த்துருப்பீங்க நேம் போர்டு. இப்போ பார்த்தீங்களா ஃபுல்லாக நேம், அதாவது மீன்ஸ் இது நம்ம பாரிஸ் பாரிமுனை டு கண்ணதாசன் நகர் இது மாதிரிலாம் இருக்குல்ல, வடபழனி டு பெரம்பூர், இந்த போர்டே இப்போ வந்துட்டு எழுதுறது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட் தான் எழுதிருப்பான். இப்போ எல்லாமே ஸ்டிக்கரிங் போட்டுருக்கு, டிஜிட்டல் நேம் போர்டு ஓட்டிட்டு இருக்கு. புரியுதா? இப்போ அந்த டிப்போவுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாரு அப்போ, அதுக்கு முன்னாடி. இப்போ அந்த ஆர்டிஸ்ட்லாம் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நுட்பமா சில விஷயங்கள் போட்டு இது எங்க போகுதுன்னா, முதலாளிகளுக்கு இப்போ அங்க ஏதாவது சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட் அதுல சம்பாதிச்சிருப்பான், ஒரு மாத சம்பளம் வந்திருக்கும். இப்போ அது வந்துட்டு இப்போ டிஜிட்டலா மாறுறது மூலியமா இப்போ அந்த டிஜிட்டல் அந்த எல்இடி உடைய ப்ரொடக்ஷன் வச்சு இருக்கிற எங்கேயோ ஒரு முதலாளி சம்பாதிச்சுட்டு இருப்பான். அதான் சிறு தொழிலாளிகள், அந்த படிக்காத கலைஞர்கள், படிக்காத இருக்கிற திறமையான ஆட்கள், பணம் இல்லாத திறமையான ஆட்கள், படித்தோம், இது எல்லாமே வந்துட்டு முடங்கி போயிடும் மொத்தமா. ஒரு அப்போ அவங்க கிட்ட போனா அவங்க சொல்றதான் சம்பளம், அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணிடுவாங்க. கடைசியா நான் ஒரு கேள்வி கேட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். 2 கேள்விகளா அதை வச்சுக்கலாம் நினைக்கிறேன். கிராஃப்ட், அதாவது இந்த ஹோல் ஒரு ஆர்ட் டைரக்ஷன் அப்படின்ற ஒரு ஒரு ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கேன். சினிமாக்குள்ள இந்த மாதிரியான ஒரு சைடு இருக்கு. அட் சேம் டைம் இப்போ ஆர்டிஸ்ட்க்கு நீங்க சொல்றீங்க நிறைய பிரச்சனைகள், அதுமாதிரி எனக்கு இந்த ஆர்டிஸ்ட்க்கு ஃபியூச்சர்ல சில த்ரெட் இருக்கு அப்படின்னு நம்ம இந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு முதலாளி கையில போறதோ இல்லை இந்த ஏஐ மாதிரியான விஷயங்களோ, இந்த 2 நீங்க எப்படி பாக்குறீங்க? மேபி இந்த ஆர்ட் டைரக்ஷன் சைடு இப்போ ஃபியூச்சர்ல என்ன மாதிரியா மாறப்போகுது, எதை நோக்கி போயிட்டு இருக்கு, அண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு வரப்போற ஆர்டிஸ்டோட ஃபியூச்சர் என்னென்ன மாதிரியா இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஆர்ட் டைரக்ஷன் ஃபியூச்சர்ல வந்துட்டு ஃபுல்லா ஸ்டுடியோ மாடல். ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் இப்போ வந்து இந்த வெர்ச்சுவல் கேமரான்னு சம்திங் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பேக்ரவுண்டில் இது பண்ணி நடிகர்கள் மட்டும் நடிச்சா போதும் அப்படின்ற சூழலுக்கு வந்துட்டு இருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு குவாலிட்டியான சினிமாவை கொடுக்கும் அப்படின்றது தெரியல. ஆனால் வேற வழியில் அதுக்கு நம்ம அப்டேட் ஆகி தான் ஆகணும். அப்படி மாறுறதுக்கு ஒரு சூழல் இருக்கு. கம்ப்ளீட்டா வந்துட்டு அந்த வெர்ச்சுவல்குள்ள போறதுக்கான ஒரு சூழல் இருக்கு. இப்போ ஆனால் அது ஒரு பெரிய பட்ஜெட் படங்களும் பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ விஎஃப்எக்ஸுக்குனே அவ்வளோ விஷயங்கள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதான் இது எப்படின்னா, நம்ம தேவைக்கு வேணா பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை. சோர்ஸ் இருக்கும் பொழுது அதை யூஸ் பண்ணாமல் அதில் போய் பண்ணும்போது தான் பிரச்சனை உருவாகும். தேவைக்கு வேணா நம்ம ஓகே, அதாவது ஒரு ரஜினி வச்சு படம் பண்ண முடியல, வெளியில் வந்துட்டு கமல் வச்சு படம் பண்ண முடியல, விஜய் வச்சு பண்ண முடியலன்னா நம்ம செட்டு போட்டு ஸ்டுடியோக்குள்ள அந்த செட்டில் அவங்களை ஆக்ட் பண்ண வச்சு ஒரு ப்ரொடக்ஷனை நம்ம வந்துட்டு பண்ணுறோம். அப்போ அதே வந்துட்டு செட்டு போகிறதுக்கு பணம் செலவாகுதுப்பா, ஓகே இது மாதிரி இந்த வெர்ச்சுவல் கேமராவில் நம்மளே இது பண்ணிக்கலாம் அதுன்றது ஒன்று இருக்குது. அப்படி பண்ணலாம். எல்லாத்துக்குமே அது மாறாதுன்னா மாறாது. ஓகேவா? நிறைய இப்போ ஆளாளுக்கு இப்போ எல்லா இடத்துலையுமே சினிமா ஸ்டுடியோக்கள் உருவாயிடுச்சு, எடிட்டிங் ஸ்டுடியோ எல்லா நகரங்களையும் உருவாயிடுச்சு, டப்பிங் ஸ்டுடியோ எல்லா நகரங்களையும் உருவாயிடுச்சு. மதுரையில் இப்போ போனீங்கன்னா டப்பிங் ஸ்டுடியோ இருக்கும், கோயம்புத்தூர்ல போனா இருக்கும், இப்போ சேலம் போனீங்கன்னா இருக்கும். அங்கங்கே ஒரு செட்டப் வச்சிருக்காங்க, ஒரு சின்னதா அங்கங்கே படத்தை எடுத்துட்டு வந்து அவங்களே ரிலீஸ் பண்றாங்க. இப்படி உருவாயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். வெளியில போயிட்டு நிறைய ஷூட் பண்ணலான்ற ஒரு சோர்ஸ் நம்மளுக்கு நிறைய கிரியேட் ஆகுது. அப்போ அப்படி ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும். பெருசா நான் டெக்னிக்கலா அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படி சும்மா வாயால சொல்லிக்கிறதுக்கு ஒன்று பண்ணுவாங்கல்ல, அந்த ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நீங்க நல்ல ஒரு படம் பண்ணணும்னா ஒரு லைவ்ல செட்டு போட்டு அந்த செட்டை நல்லா லைவா பண்ணி பில்ட் பண்ணி பண்ணும்போது அதுதான் கரெக்டான ஒரு விஷயமா. ஒரு கர்ணன் படம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்தது. ஆமா, கர்ணன்லாம் அந்த மாதிரிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பரா செட் பண்ணி. ஆமா இப்போ தனுஷ் கர்ணன் தானே கர்ணன், அத தான் சொல்றேன். ஆமா நான் தான் பண்ணேன். ஆமா அதுதான் ஃபுல் அண்ட் செட்டு. இப்போ காலா கம்ப்ளீட்டா செட்டு, கபாலியுமே செட்டு. கபாலி தாய்லாந்துலாம் செட்டு போட்டேன். ஆமா, அப்ப நான் தான் புது ஆர்டர் இருக்கு, அதனால யாருக்கும் அது தெரியல. ஆக்சுவலா கபாலி ரொம்ப அந்த ரூப் டாப் ரெஸ்டாரண்ட்லாம் செட்டு மேல ஃபைட் பண்ணுவாங்க. ஆமா, ஃபுல்லா பின்னாடி ட்வின் டவர் தெரியும், அந்த இதோட மலேசியாவோட அந்த டவர் தெரியும், அதெல்லாம் கம்ப்ளீட்டா செட்டு.
ஓகே ஓகேவா. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல ஓப்பனிங்ல ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும், அந்த கிளியை திறந்து விட்டு போவார், ஆமா ஃபைட் பண்ணிட்டு அந்த ஏரியால செட்டு, ஸ்கூல் செட்டு, அந்த பேசுவார்ல அது செட்டு, தாய்லாந்து அந்த வந்து அடிச்சு ஷூட் பண்ணிட்டு அவங்க பொண்ணும் அவனும் வெளியே போவாங்கல்ல, அவரும் போவாங்கல்ல, அது அந்த 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 ஸ்ட்ரீட் எல்லாமே செட்டு தான். ஓகே. இது எல்லாமே கபாலியில் மேக்ஸிமம் வந்துட்டு செட்டில் தான் பண்ணியிருப்போம். அதுலையுமே அது நான் முதல்ல ஒரு புது ஆர்ட் டைரக்டர்ன்றதுனால அப்போ யாரும் அது தெரியல. அது கூட நான் ஒரு ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருப்பேன், கபாலி சக்ஸஸ் மீட்டில், ஏங்க செட்டு போட்டுக்கிறேன், யாருமே ஒரு வார்த்தை கூட நீங்கள் செட்டை பற்றி எழுதவே இல்லை அப்படின்ட்டு. செட்டானே தெரியாத. ஆமாம், அதே தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக அங்கே பார்த்தவங்க எல்லாம் இல்லை சார் செட்டுன்னு எங்களுக்கு தெரியல, இல்லைன்னா எழுதியிருப்போம் அப்படின்னு பேசினாங்க. அப்போ அந்த டைமில் அதுவுமே செட்டு தான் ஃபுல்லாக அப்படி பண்ணுவோம். இப்போ அவங்க இந்த செட்டு போட்ட அந்த ஆர்ட் டைரக்ஷன் அதோட ஃபியூச்சர் என்னவா இருக்கும்னு பார்க்குறீங்க இப்போ மேபி நீங்கள் அதை சொல்லுறதுனால? அதான் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஜெக்டாக நீங்கள் தொடர ஆப்ஜெக்டை மட்டும் செட்டு போட்டுட்டு இப்போ உட்கார்றத இப்போ சேர் மட்டும் ஒரு செட்டாக பண்ணிட்டு இன்டராக்ட் பண்ணுற விஷயம் இன்ட்ராக்ட் பண்ணுறதை மட்டும் செட்டாக பண்ணிட்டு அது ஏற்கனவே வந்துருச்சு. 300லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டுடியோவில் பண்ண படம். ஓகே. 300 ஒரு படம் வந்தல, அந்த படம் கம்ப்ளீட்டாக ஸ்டுடியோவில் பண்ணது. ஓகே. வெளியிலேயே போகல கேமரா, இது மாதிரி பண்ணது தான் அது. ஓகே. சும்மா நம்ம டச் பண்ணுற ஐட்டம் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சிஜி, இந்த கிரீன் மேட் ப்ளூ மேட்லேயே போட்டு. ஆமாம், அப்படி வந்துருச்சு. ஆக்சுவலாக அப்படி பண்ணுறது கூட அதான் அது அப்படின்னா எல்லா படமும் அப்படி பண்ணியிருப்பாங்க, சில படம் பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்துட்டு ஒரு செட்டை போட்டு பண்ணுறதுன்றது தான் கொஞ்சம் கரெக்டான ஒரு நல்ல ஒரு டைரக்டரை கொஞ்சம் அது ஒரு நல்ல விஷுவலை எதிர்பார்க்குறவங்க. ஏன்னா ஒரு லைவ் லைட் ஒரு லைவ் ஆப்ஜெக்ட் மேலே படும்போது தான் அது ஒரு லைவாக இருக்கும். ஆமாம், நீ எதுவாக இருந்தாலும் ஒரு பிளாஸ்டிக் தன்மை வரும், லைவாக வேறு ஒரு ஆர்டிஃபிஷியலாக லைட்டை கிரியேட் பண்ணும்போது, ஆர்டிஃபிஷியலாக ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணும்போது அதுக்குள்ளே சின்ன ஒன்றும் இல்லை, ஒரு அனிமேஷன் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அது என்ன பண்ணாலும் உங்களுக்கு அது வந்துட்டு அதில் ஃபேண்டசி தெரியும், ஆனால் ஒரு ரியலிஸ்டிக் தெரியாது. ஆமாம், கரெக்ட். அந்த மாதிரி எப்படியா இருந்தாலும் ஒரு செட்டு இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே, ஒரு லைவான ஆப்ஜெக்ட் மேலே லைவான லைட் படும் பொழுது கிடைக்கிற ஒரு விஷுவல் மற்ற இதில் கிடைக்காதுல்ல. அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அப்படி ஆகாது. ஆனாலும் அதுக்கு நம்ம ரெடியாக வேண்டியதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசணும். நான் இவ்வளோ விஷயங்கள் பேசணும் நான் எதிர்பார்த்து வரல, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர்ப்பா, நன்றி. நீ தான் வந்து ஆக்சுவலாக எனக்கு சும்மா ஒரே கேள்வி கேட்டு நம்மளுக்கு பேசி போராக இருக்கும்ல, நல்லா நீங்கள் வந்துட்டு வேற ஒரு படைப்பாளினுடைய வேற ஒரு வருஷனை நீங்கள் அட்டன் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.